ப்ரோ பராசக்தி படம் பார்த்தியா, எப்படி இருந்துச்சு ப்ரோ? பராசக்தி படம் ஆகுறப்போ அந்த பழைய பராசக்தி பார்க்கணும் மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு வசனம் இதுலயே பயங்கரமா தெரிய விட்டுருக்காங்களே. இதுல வேற 24 கட்டிங்ன்றாங்க. அப்போ எப்படி அது தெரிய விட்டுருப்பாரு அப்படின்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன படங்க, என்ன ஷார்ட்ஸ், ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்ப அற்புதமான சீன் பை சீன் செதுக்கியிருக்காங்க. சுதா வைகரா வந்து ஒரு லேடிஸ்ன்னு பார்க்க முடியாது, எல்லாமே எல்லாராலும் சாதிக்க முடியும்னா மணிரத்னத்தோட அடுத்த அவதாரமா தான் அவங்கள பாக்குறேன். அப்படி ஒரு தமிழ் உணர்வும் தமிழ் பற்று இருக்கிறவங்களால தான் இப்படி இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். ரொம்ப ராயல் சல்யூட் அடிக்கணும் அவங்களுக்கு, அவ்வளவு அழகா இருந்தது இந்த படம். இதுல ஒரே பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு தெலுங்கு டைரக்டர் சொல்றாங்க, அந்த பொண்ணோ தெலுங்கு பொண்ணு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழுக்காண்டி போராடி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒட்டுச்சு இல்ல, நான் சுதா கோங்கரானோடனே எனக்கு கோங்கரா சட்னி தான் ஞாபகம் வந்தது. அப்ப இவங்க தெலுங்காரங்களா தான் இருப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் இந்த அந்த பொண்ணு பேரு ஸ்ரீலீலாவா, என்னமா டான்ஸ் ஆடும் அந்த பொண்ணு. அது வேற நடிச்சிருக்கு அந்த படத்துல. வேற நடுவுல ஒரு கேமியோ ஒருத்தர் பண்ணிருப்பார், தெலுங்காரு. அவரு கன்னடக்கார் ஒருத்தர், கேரளாக்காரன் ஒருத்தவங்க, எல்லாராலையும் சேர்ந்து எனக்கு அப்போ ஒன்னே ஒண்ணு ஒட்டுச்சு. என்னன்னா, தமிழ்ல இருந்து பிறந்தது 4, ஒண்ணு தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம். இது 4 கேட்டு வந்து மொழி பிரச்சனையில தூக்கின்னு வந்து நிறுத்தி இவங்க 4 பேரும் சப்போர்ட் பண்றாங்க. தாய்க்கு ஒண்ணுன்னா குழந்தைங்க தானே வந்தாகணும், அது மாதிரி தமிழுக்கு ஒண்ணுன்னா அதுல இருந்து பிறந்த குழந்தைங்க தானே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தூண்டின உடனே அந்த இடத்துல திராவிடம் எனக்கு பயங்கரமா டச் ஆச்சு. உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா அந்த இந்தி? ஆமா ஆமா, ஐயோ ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இதுல என்னன்னா, பஞ்சாப்ல இருந்து ஒண்ணு மராத்தில இருந்து எல்லாம் ஆளுங்க வர்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப பேசுறாங்க. இப்ப ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்கல்ல, சில பேர் அங்க பேசுறாங்க. உத்தம் தாக்கரே இப்ப அவங்க மொழியில வந்து நாங்களும் இங்க வந்து அந்த தமிழ்நாடு மாதிரி எங்க மொழியை தான் நாங்க பேச போறோம் அப்படின்னு புதுசா இப்ப அரசியல்வாதிகள் பேசுறது. நாங்க இதை வந்து எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கோம் தெரியுமா? நூற்றாண்டு கணக்கு ஆக போகுது. 34 வெள்ளக்காரன் பிரீடு அவங்க எங்களை சமாதானப்படுத்துறப்பே இந்த இந்தி பிரச்சனைகள் வந்துருச்சு. அப்போதுல இருந்து நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தில தான் இருக்குது. இன்னைய வரைக்கும் பேங்க்ல நாங்க அந்த சலானை ஹிந்தில தான் ஃபில்அப் பண்றோம். இன்னைய வரைக்கும் எல்லா இடத்துலயும் சரி, தபால்லையும் நாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைய வரைக்கும் போல. ஆனா அன்னில இருந்து போராட ஆரம்பிச்சதுனாலதான் எங்க தமிழ் தப்பிச்சது. இல்லைன்னு வச்சுக்க, உங்களை மாதிரி நாங்களும் மொழியை மறந்துட்டு நாங்க இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கணும். சொல்ல போனா அந்த டைம்ல உருது தான் ஆதிக்கம் செஞ்சிருந்தது, ஹிந்தி கூட கிடையாது. ஆனா அதை உருதுன்றதை காணாம பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்தியை திணிச்சு அந்த மாநிலத்தோட அந்த மொழியை காணாம பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தமிழ்கிட்ட வேலைக்காகாது. ஏன்னா இது ஆதிக்குடி, எல்லா மொழிகளுக்கும் தலையாய மொழி. ஒவ்வொரு மனுஷன்ல ஒரு பிராணிகள் பேசுறதுல இருந்து வார்த்தைகளை எடுத்து அமைச்சதுதான் இந்த மொழி. ஆண் கத்துறது, மானு கத்துறது, அந்த மாதிரி சரி ஈன்றது, ஏன்றது, அதுல இருந்து வார்த்தைகளை எடுத்து உயிர் மையி எல்லாத்தையும் கலந்து செஞ்சதுனால இந்த மொழியோட பற்று இந்த படம் பார்க்குறப்ப தெரியுது. இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் எப்படி பண்ணியிருந்தாரு? சிவகார்த்திகேயன் நல்லதான் வளர்ந்து வந்தாரு. நல்லதான் அந்த பாத்தீங்கன்னா போன தடவை மிலிட்ரின்னு சொல்லிட்டு நாட்டுக்காக ஒரு படம் பண்ணாரு. இப்போ வந்து தமிழுக்காக ஒரு படம் பண்றாரு. அது அவரு ஒரு வாத்தியாரா இருந்தாருன்னு சொன்னாங்க. பட் ஆனா அவருக்குள்ள தமிழ் உணர்வு பயங்கரமா மேலோங்கி இருக்கிறதுனாலதான் உள்வாங்கி நடிக்க முடிஞ்சது. அதுவும் இவரும் அந்த அதர்வாமும் சேர்ந்து கட்டி பிடிச்சி அந்த அண்ணன் தம்பி பாண்டிங் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தது எனக்கு பாக்குறப்போ. உண்மையான அண்ணன் தம்பிங்க பண்ற மாதிரி அதர்வா சாவர சீன்லாம் கண்ணுல குளமாயிடுச்சு. சில சேவைகள் மேல ஒரு ஹீரோயிசத்துல தூக்கி நிறுத்தி மேல இருந்து வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்லாம் போடு, அதெல்லாம் ரொம்ப அற்புதமா ஹீரோயிசம் இருந்தது. ஓகே, ஒரு தமிழ் பையன் இந்தி உணர்வோட நடிச்சு ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் என்ன பண்ணார்? சூப்பர்ல. அது பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரவி மோகன் என்ன பண்ணாருன்னா அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணார்தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரவி மோகன் தான், இந்த ரவி மோகனாலேயே இந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்க ஒய்ஃப் பேரு ஃபர்ஸ்ட் ஆர்த்தின்னு நினைக்கிறேன், இப்போ கெனிஷான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, த்ரிஷாவையும் இல்லைன்னா வினோஷா இருக்காரு, அவரையும் திணிக்காம கெனிஷா மட்டும் திணிச்சிரு. கெனிஷா சொல்றாங்க ரவி மோகனால மட்டும்தான் ஓடிச்சு, நல்லா இருக்கேம்மா. தமிழ்ன்ற உணர்வுல ஓடல ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுதா கோங்கரால ஓடல, சிவகார்த்திகனால ஓடல, இவரு அதர்வால ஓடல, வசனத்தினால ஓடல, எல்லாத்துலயும் உங்களுக்கு ரவியால ஓடிச்சு. இதனாலதான் உங்களுக்கு ரவிக்கு உங்களை ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
இவ்வளவு தூரம் பேசுற கெனிஷா அப்புறம் என் பிரதர் ஓடல, அப்புறம் என் காதலிக்க நேரம் உள்ள ஓடல. ஒரு படம் ஓடுறதுன்னு நாலுல ஒரு ஆள் தான் உங்க ஆளு, அஞ்சாக ஒரு ஆளு, ஆனா அவர் ஹைலைட் பண்ணி பேசுறீங்க. என்னவோமா கெனிஷா ரொம்ப சூப்பர்மா நீ. ஜெயம் ரவியோட போர்ஷன் வந்து ஜெயம் ரவி சத்தியமா எல்லாருமே பாராட்டுறாங்க. நான் அதை பாராட்டவே மாட்டேன். ஏன்னா ஜெயம் ரவி உள்ள அரவிந்த் சாமி முழுக்க முழுக்க உள்ள பூந்தா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. மறுபடியும் நீங்க போய் படம் பாருங்க, போகன்ல அரவிந்த் சாமி அவருக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவார், பாத்துருக்கீங்களா? அதே ஆக்டிங் தான் இங்க கொடுத்துருக்காரு. தனி ஒருவன்ல இருந்தார் பாத்தீங்களா, அதை உள்வாங்கிதான் இதுல பண்ணிருக்காரு. ஜெயம் ரவி இன்னும் நல்லா வில்லத்தனம் பண்ணலாம். எஸ்.ஜே. சூர்யா ரேஞ்சுக்கு இல்லதான் நான் சொல்லுவேன், குறை சொல்றேன்னு இல்லை, இதுதான் உண்மை. ஸ்ரீலீலா அந்த பொண்ணு இன்னும் அழகான பொண்ணு, இன்னும் மூமெண்ட் போடும். நீ வெஸ்டர்ன் கிளாசிக் ஃபோக்கு எது வேணாலும் கொடுத்தா, டேபு அது இது இந்த ஸ்னேக்கு என்ன கொடுத்தாலும் கலக்குற ஒரு பொண்ணு. அதை கூட்டின்னு வந்து ஒரு பெட்ஷீட்டை போத்தி இப்படி அமைக்கிட்டீங்களா பாவீங்களா? சுதா கோங்கரா மேடம் இதெல்லாம் நல்லாவே இல்லை. என்னதான் பிரியாட்டிக் ஃபிலிமா இருந்தாலும் எதனா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து அழகான பொண்ணுன்னு அதுக்கேற்ற கண்ணுலாம் நினைச்ச பாட்டு கொடுத்தீங்களே, பரவசம் பண்ணீங்கன்னு பார்த்தேன். இப்படி பண்ணிட்டீங்களா மேடம்? இந்த விஜய் அண்ணன் படத்துல நினைச்ச கொடுத்துருந்தா இந்த பொண்ணை போட்டிருந்தா, ஜோடியா போட்டிருந்தா கூட நான் இடுப்பை வச்சு பயங்கரமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பயங்கரமா பண்ணிருக்கோம். சும்மா அமைக்க விட்டீங்களே சரி. ஆனா இனி வரும் காலங்கள்ல இந்த ஸ்ரீலீலாவை தமிழ்நாடு ரொம்ப எதிர்பார்க்குது. ஸ்ரீலீலா மேடம் அது தவிர நீங்க வந்து இங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காலங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களை தூக்கி டேப்ல உட்கார வச்சிருவாங்க. ஒண்ணு உங்களை மினிஸ்டர் ஆகிடுவாங்க, இல்லைன்னா உங்களை ராஜ்யசபா எம்பி ஆகிடுவாங்க. ஸ்ரீலீலா உள்ள வந்தா அடுத்தது அவங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான். ஆனா எங்களுக்கு ஒரு 2-3 பாட்டு நறுக்குன்னு நீங்க ஒரு டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறேன். ஸ்ரீலீலா மேடம் உங்ககிட்ட தயவு செஞ்சு ஒரு ரிக்வெஸ்ட் அடியேந்து, தயவு செஞ்சு நீங்க ஆந்திரால இருக்காதீங்க. வீடு இன்டிக்கு லாக் செய்யண்டி ஸ்டேஷன் வரும். சென்னை நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. அது பாருங்க அங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. சிரஞ்சீவி, அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, பவன் கல்யாண் இருக்கிறாரு, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சென்னைக்கு ஜெர்கண்டி நாங்க உங்களை எம்பி ஆக்கி ராஜ்யசபா எம்பி ஆக்கிடுறோம். சும்மா ஒரு 4 பாட்டு அங்க குண்டூர் காரத்துல குத்திங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 4 பாட்டு கொடுங்க, எங்க பசங்களோட தூவின்னு போய் டாப்ல வேற வச்சிருவாங்க. ஆனா செம்ம மேடம், நீங்க செம்ம அழகா இருக்கீங்க, உங்க ஸ்மைல் நல்லா இருக்கு, உங்களோட சுருட்ட முடி இப்படி வர்றது. ஆனா சுதா மேடம் அவ்வளவு அழகா மினிஸ்கட்ல ஆடுற பொண்ணு ஒரு பெட்ஷீட்டை போத்தி விட்டா மாதிரி இப்படி பண்ணி பாருங்க. இந்த படத்துல பெரிய தவறு இருக்குல்ல, அதுதான் பெரிய தவறா நாங்க பாக்குறோம். ஆனா பட் நல்லா இருக்கு, அந்த கொடுத்த கேரக்டர் அழகா பண்ணாங்க. மேல ஏறி கத்துவாங்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு, அது உணர்வு பூர்வமா இருந்தது. எல்லா ஜனங்களும் ஓடியாந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடியாந்து எல்லாம் இவங்க அந்த ஃப்ரீக்வன்சியை கொடுத்த உடனே எல்லாருமே இது பண்ண உடனே அது அது பரவாயில்ல. அந்த பொண்ணோட ஒரிஜினல் வாய்ஸ்ல டப் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே தெரிஞ்சு. ஸ்ரீலீலா மற்றவங்க யாரையும் கேட்காம அதோட வாய்ஸ்லயே பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகா இருந்தது, உணர்வு பூர்வமா இருந்தது. ஒரு தெலுங்கு பொண்ணு வாயில இருந்து இந்த மாதிரி வர வார்த்தைகள் பாக்குறப்ப தமிழ் எல்லா இடத்துலயும் வாழது இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதர்வா எப்படி நடிச்சிருந்தாப்ல? அதர்வா வந்து மினர்வா மாதிரி சரியா பண்றாப்புல. எனக்கு ரொம்ப நாள் என்னன்னா அந்த பரதேசி படத்துக்கு அப்புறம் அதர்வா ரொம்ப பெருசா எலும்புகுதுல, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கூட நடிச்சது, அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்றாரு. பட் எல்லா நடிகருக்கும் அதர்வா கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இளம் நடிகர்களுக்கு எல்லாருக்குமே. பட் அதர்வாக்கு ஒரு நேரம் அமைய மாட்டுது. ஜீவா மாதிரியே இவரும் போயிட்டு வரும், மனசு கஷ்டமா இருந்தது. பட் அதர்வாக்கு இப்பயும் என்னன்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவருக்குள்ள நிறைய திறமை இருக்கு. அவங்க அப்பா மாதிரி அவரை கடைசி வரைக்கும் ஹீரோயின் தொடாமையே அமுச்சு விட்டுறாதீங்க. அவர் நல்ல ஒரு பிளே பாய், நல்லாவே அவரு வரலாம், சூப்பர் ஆக்டரு. இன்னைக்கு நல்லா இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல போலீஸ் ட்ரெஸ்ல இருந்தும் சரி, எந்த ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆகுற சிவகார்த்திகேயனுக்கு இணையான ஒரு நடிகர்னா அதர்வாவும் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றேன். சுதா அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் இறுதி சுற்று செமையான ஒரு மோட்டிவேஷன் மூவி. 2வது படம் வந்தாலும் சூரரை போட்டு அருமையான படம் இருந்தாலும் ஓடிடியில் கொடுத்துறாங்க. ஓடிடியில் கொடுத்தவொடனே அவங்க கேரியரே காலி, இனிமேலாம் வந்து யாரை பண்ண மாட்டாங்க ஓடிடியோட டைரக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு தோணுது? இல்ல ஓடிடி வந்து அந்த சூரரை போட்டு வந்ததுல வந்து அது வந்து சூர்யாவோட கட்ஸை தான் நான் பார்த்தேன். எல்லாருமே பயந்த நேரத்துல இப்படியே நான் ஜெயிப்பேன் அப்படின்றது ஒரு பெரிய ஆளு. அதுவும் சொல்லுதா இவங்க வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் இறுதி சுற்றுன்னு ஹிட் பண்ணிட்டு வந்தாங்க. இருந்தாலும்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்பட்டான்னு ஒரு படம் வந்து அச்சு நவுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு படமும் சினிமா தியேட்டரோட அங்கதான் வசூல் அதிகமாச்சு. ஸோ இப்போ கூட நீங்க வந்து 42 இதுல 22 கட்டுக்கு ஆயிடுச்சு இல்ல, இதுக்கு நீங்க சரியா ஓடிடிலே விட்டுருந்தா கூட சூப்பரா ஓடிடுது அந்த படம். அப்படி இன்னைக்கு அண்ணனோட படம் கூட லாக் ஆகிருக்கு சென்சார்ல போயிட்டு, அது கூட நீங்க ஓடிடில விட்டா கூட பக்காவா அடிச்சு தூக்கின்னு போயிருக்குமே. ஜனநாயகங்களை சொல்றேன், 42 கட்டு எதுக்கு அவ்வளவு தூரம் பிரச்சனைகள்லாம் நீ ஸ்ட்ரைட்டா ஓடிடில விட்டுருந்தா கூட வரவே எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல ரசிகர்கள். நம்மளும் ஒரு ரசிகர் தான், புரியுதுங்களா? அப்போ அது ஓடிடில விட்டா இன்னும் நல்லா கட்டாவாம என்ன நினைச்சோமோ அது வந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது தாய் 8 அடினா குட்டி 16 அடின்னு சொல்றாங்க. அவங்க டைரக்டர் யாரு? மணிரத்னம். அவரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இருக்க டைரக்டர்ல டாப்ல இருக்கிற ஒரு டைரக்டர் தான். ஸோ இப்போ லேடியில நிறைய பேர் டைரக்ஷன் பண்றாங்க. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க, காயத்ரி புஷ்கர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஒய்ஃப், அண்ணனோட ஒய்ஃப் கீர்த்திகா அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம வனிதா விஜயகுமார் அவங்களும் பண்ணியிருக்காங்க, நம்ம ரஜினி சார் பொண்ணும் பண்ணியிருக்காங்க. ஸோ லேடிஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கலாம், ஆனா அதுல டாப்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா சொல்லணும் இந்த ஒன் அண்ட் ஒன்லி சுதாகங்கிறத நான் சொல்லுவோம். ஏன்னா இறுதி சுற்று, இந்த படம், இந்த படமும் வேற லெவல்ல பீரியாடிக் ஃபிலிம். எனக்கு அவங்க டைரக்டர் இருக்காருல்ல, அவங்க தலைவர், அதாவது அவங்களோட குரு இருக்காருல்ல, சிறைச்சாலைன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார், பார்த்துருக்கீங்களா? செதுக்கி இருப்பார் மோகன்லாலும் பிரபுவும் வச்சு. அந்த படத்தோட அடுத்த பார்ட் மாதிரி நான் இதை பார்த்தேன். ஆனா அது மாதிரி வராது, அது ஃபுல்லா ஜெயிலு. ஆனா இந்த அந்த படத்தோட ஈர்ப்பு, அந்த வேலைப்பாடுகள் இதுல நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஆசானுக்கு ஒரு நல்ல அதாவது சிஷ்யம் கிடைக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஓகே, சூர்யாவிட்ட இந்த ஸ்கிரிப்டை சொல்லிட்டு சூர்யா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹிந்தி எதுக்குனால என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சூர்யாவோட வீடு இன்னைக்கு பாம்பேல இருக்குண்ணா, அங்கேயும் படம் பண்ணிட்டு இருக்காரு. அக்கா அவங்க ஜோதிகாவும் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹிந்தி எதிர்ப்புன்னு சொன்னா எல்லாருமே அடுத்து என்ன போடுவாங்கன்னா, இவரே பாம்பேல இருக்கிறாரு, ஹிந்தி பேசிட்டு இருக்காரு, அவங்க பசங்க ஹிந்தியில படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் எப்படி வந்து இந்த இதை சொல்லலாம்னு கேள்வி வந்துடும்ன்ற ஒரு எண்ணத்தினால அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. இதுதான் அதோட ரீசனு. ஆனா அது வந்து படம் நடிகை பாலியல் விழுந்தது போலன்னு சொல்லுவாங்கல்ல, அது சிவகார்த்திகேயன் கிட்ட வரும்னு யாராலையும் நினைச்சு கூட பார்த்துக்க முடியாது. ஏன்னா இதை விக்ரம் பண்ணியிருக்கலாம், நிறைய திறமையானவங்க இருக்காங்க. ஜீவா இருக்கான் பாத்தீங்களா, ஜீவா அவர் பண்ணியிருக்கலாம். அட்டகத்தி தினேஷ் பண்ணா கூட இன்னைக்கு பெரிய மெச்சூரிட்டியில இருக்காப்புல. இப்ப டாப்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணி மற்ற ஹீரோக்களோட பண்ணுவாங்கன்னா, இது உண்மையாலுமே இந்த கதை வந்து என்றைக்கும் சிவகார்த்திகேயனோட ஜேர்னில ஒரு பெரிய மைல்கல். நான் படம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதுரை கிட்ட தீ பரவட்டம் அந்த நாவலோடைய டைட்டில், அந்த வார்த்தை வந்து ரொம்ப பலமா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே தீ பரவச்சா பத்த வச்சுச்சா? தீ பரவட்டும்ன்ட்டு ஒரு புக்கே இருக்கு அறிஞர் அண்ணாவோடது. இந்த மாதிரி அந்த பராசக்தியில கலைஞரோட டைலாக் நல்லா இருக்கும். ஏன்னா அப்ப வந்து கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் நம்ம இவர் இருக்காருல்ல பாகவதர், இவங்க 2 பேரும் லட்சுமிகாந்தன் ஒரு பத்திரிகையாளர் அந்த கொலை கேஸ்ல உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோடனே வெள்ளக்காரன் பிரீட் ஆக்சுவலா அது. அப்படி உள்ள போறப்போ வெளியே வர்றதுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆயிடுது பராசக்தி. அப்போ இந்த பேண்ட் கவுன் எல்லாம் போட்டு லெகின்ஸ் எல்லாம் போட்டு அவங்க நடிச்சது போக இவங்க பெல் பாட்டம்ல பேண்ட் போட்டு இன் பண்ணி அப்படி ஸ்டைலிஷா இந்த மாதிரி நடைமுறை தமிழை எடுத்துன்னு வந்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான். ஸோ இவரோட வசனங்கள் பயங்கரமா பேசப்பட்டிருக்கு. ஆனா வசனங்கள் எழுதலாம், பட் அதை உயிர்ப்பு கொடுத்து நடிக்கணும்ல, அது நடிச்சது இவரு தான், நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் தான் அது வேற லெவல்ல போச்சு. ஒரு வசனம் அண்ணாவோட வசனங்களும் நல்லா இருக்கும் சில படங்கள்லாம். அது மாதிரி இந்த படம் அந்த பராசக்தி ஓடுனதுக்கு நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை கண்டுள்ளது, விந்தியான பல மனிதர்களை பார்த்துள்ளது. இந்த நீதிமன்றத்திற்கு நான் மட்டும் புதுசு இல்லை, இந்த நீதிமன்றமே எனக்கு இது கிடையாது. உனக்கே இந்த அக்கறை, உனக்கு தேவையில்லாத அக்கறை. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனா எதுவுமே இல்லை. என் தங்கச்சி வந்தா இந்த கோயில் கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனா கோயில் இந்த மாதிரி பூசாரிகளும் கைவலியும் கூடாதுன்னு ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அந்த டைலாக் ஒருத்தர் கட்டளை மறுப்பாடு ஆயினா இவன் ஓடினா, இவன் பிரச்சனை பண்ணா ஓடினா, சரி வந்து ஒரு
சாமி கும்பிட கோயிலுக்கு வந்தா இவனும் சேர்ந்து அவன் கற்ப சூடாக பார்த்தான் ஓடலாம். கையில இருந்த குழந்தை அது இதுன்னு பார்த்து எல்லாத்தையும் தாண்டி தாண்டி ஓடலாம். வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடிட்டா. அப்புறம் லாஸ்டா முடிவு வைத்தா அவ ஓட்டத்தை நிறுத்தினா வாட்டத்தை போய்க்கிருக்கணும். அட்லீஸ்ட் அவர் செருப்பு பாட்டத்தை என்னாச்சும் மாத்தி நம்ம செஞ்சீங்களா? அந்த கேள்விலாம் பயங்கரமா இருக்கும். செஞ்சியா இல்லையே இதை இவ்வளவு தூரம் நீ பேசுறவங்க நீங்க செஞ்சிருக்கணும்ல அப்படின்ற வார்த்தைகள் அவளுக்கு நடைமுறையா இருக்கும். நம்ம மக்களுக்கு அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? அமுதம் வேண்டும் தாயே, அமுதம் வேண்டும், அன்னம் வேண்டும் அம்மா, அன்னம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சில்வர் கிண்ணமாவது கொடுங்களா அப்படின்னு மாதிரிதான் இருக்கும் அந்த இது. ஆனா பட் இது நடைமுறை தமிழ் அற்ற ஒன்னே மக்களே நம்மளுக்கான தமிழ் ஆயுது அப்படின்னு. அதுதான் அதனாலதான் தமிழ் வளர்ந்து, அதுதான் தமிழ் வெள்ளட்டம். சூப்பரா சொன்னீங்க. இந்த படத்துல 24 கட்டு கொடுத்தாங்க, இது சரியா முறையா? 24 கட்டுனா ஒரு படத்துக்கு 24 சாணர் இருக்குல்ல, அது அவங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு கட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. தப்பு இல்லைண்ணா. என்னன்னா அவங்களோட வேலை. அது சுதா கோங்கரா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கட்டு கொடுத்தாங்கன்னா கட்டு இருக்கிறத நம்ம அதை சரியா பயன்படுத்தி அந்த படத்தை மறுபடியும் வேற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி காமிச்சிட்டோன்னா அது முழுமை அடைஞ்சிடும். ஒரு டைரக்டர் எத்தனை கட்டு கொடுத்தாலும் அது செதுக்க வேண்டியது நம்மளோட வேலை. இப்போ ஒரு சிலையை செதுக்கிறப்போ அது இடுப்பு தப்பா இருக்கு, அதோட கையில இந்த இடம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு, தலையில மூடி கண்ணு சரியில்லை அப்படிலாம் பார்த்து பார்த்து இது பேய் மாதிரி இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த சிற்பி அது அழகா ஒரு நளினமா செதுக்கி திருப்பி எடுத்துட்டு போய் நின்று அது ஓகே வாங்கின்னு வரணும். ஒரு சட்டை தைக்கிறதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அது இருந்தா அதை அவங்க கட் பண்ணதான் செய்வாங்க. அந்த மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க. சில படங்கள் தேவையில்லாம மாட்டிக்கும். இன்னைக்கு ஜீவா சொல்றேன், நானே சென்சார் பிராண்ட் அம்பாஸ்டரா இருந்தேன். ஆனா ஜிப்சி படத்துக்கு 42 கட் பண்ணாங்க, என்னால பேச முடியாது. அது அவங்க தொழிலோட தர்மம், அவங்க பண்றாங்க. ஆனா நல்ல டைரக்டர் எவ்வளவு கட் பண்ணாலும் பக்காவை. ஏன் பாரஞ்சித்து படம்லாம் எவ்வளவு கட்டாயி தான் வருது, இருந்தாலும் அவர் அழகா பண்ணி ஒண்ணு மேட்ச் அப் பண்றாங்கல்ல அவரோட படம் ப்ரொடியூஸ்ல. சோ அவங்க தொழில அவங்க பண்றாங்க. இவங்க ஒரு நல்ல வேலைக்காரன் எப்படி கொடுத்தாலும் அவன் வேலையை செவ்வனுமே செஞ்சுப்பாங்க. கரெக்டு. ஆனா இத்தனை டைரக்டர் இருக்கும்போது இந்த யோசனையே வரல. சேஃப் ஜோன்லயே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஒரு புரட்சிகரமான படம். ஏன்னா 100 வருஷம் தமிழ் சினிமால தமிழியம் பேசுறது, தமிழுக்கு தமிழ் மொழி பற்ற விளைவிக்கிறது, தமிழை உயர்த்தி பண்ற தமிழ் படங்களே வர்றது இல்லை. அதுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த மக்களை நான் என்ன சொல்லணும்னா, அன்பே சிவம்னு ஒரு படம் வந்தது, அதை ஓட விட்டீங்களா நீங்க? தமிழ் மொழியை தூக்கின்னு தானே வந்தாங்க. அதுல எவ்வளவு அற்புதமான கம்யூனிசம் பேசுச்சு, எவ்வளவு இதுவும் வந்தது. இன்னைக்கு அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் இல்லையான்னு சொல்றேன். 1000ல் ஒருவன் ஒரு தமிழ் சோழர்களை பத்தியான ஒரு படம் வந்தது. நீ பேசுனியா? அன்னைக்கு அதை நீ விட்டுட்ட. பாகுபலி மயிறு அதெல்லாம் பேசுன. இன்னைக்கு அந்த படம் பார்ட் 2 10 வருஷம் கழிச்சு பேசுற. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இந்த மாதிரி. கட்டுறது தமிழ்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பறவையே எங்கு இருக்கு. அதுல ஒரு தமிழோட வழியை அவன் சொல்லியிருப்பான் ராம் டைரக்டர். அதை நீங்க நல்லா பாராட்டி கொண்டாடிட்டீங்களா? கீக்கிலி எல்லாம் ஒன்றும். ஏன் இப்ப விக்ரம்னு ஒரு படம் நடிச்சார்ல தங்கலான்னு சொல்லிட்டு, அதுலயும் அந்த விஷயம் எல்லாம் போட்டிருக்குல்ல. இதையும் 10 வருஷம் கழிச்சு பேசுவாங்க, தங்கலான் செம்ம படம்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருப்பா அப்படின்னு பேசுவாங்க. இவங்க வெள்ளைக்காரன் இல்ல மெல் மாநிலத்துக்காரன் எது பண்ணாலும் சூப்பரு. ஆனா சொந்த நாட்டுல ஒருத்தன் படம் எடுத்தா இது இந்தி திணிப்புன்னுவானுங்க. அதுக்கு ஒரு கட்சிக்காரன் வச்சு அதை டவுன் பண்ணுவாங்க. இல்ல அவங்க வேற ஜாதிக்காரன் சொல்லி ஜாதியை வச்சு அமுகுவானுங்க. இல்ல அவங்க வேற மதத்துக்காரன் சொல்லி மதத்தை வச்சு அமுகுவானுங்க. தமிழனுக்கு தமிழன் தானே எதிரி. என்னைக்கு இவனுக்கு ஒத்துமையாகிறனால அன்னைக்கு ஹாலிவுட் எல்லாம் நம்ம போக தேவையில்ல, ஹாலிவுட் இங்க வந்துடும். சூப்பரா சொன்னீங்க. ஒட்டுமொத்தமா அந்த படத்தை பத்தி ஒரு 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 நிமிஷம் சொன்னோம்னா என்ன சொல்லுவீங்க? இன்ற கால அரசியலுக்கு தேவையான படம். ஏன்னா அரசியல்னா புரிதலே இல்லாம தேவையில்லாம ஒண்ணுமே செய்யாத ஒரு மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுத்து பண்றதோட, நாங்க சும்மா இங்க இல்ல சண்டை செஞ்சுதானே வந்திருக்கிறோம், சும்மா வாய்ஜாலத்துல வரல. நாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த 75 வருஷமா உங்களை எந்த அளவுக்கு தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கோம் பாரு. உடன்கட்டை ஏறுதல்லாம் காலி பண்ணிருக்கிறோம். வீட்டுக்குள்ள பொண்ணு பூட்டி வச்சதையும் நாங்க வெளியே எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபாரின்ல போய் படிக்கிற அளவுக்கும் பண்ணியிருக்கோம். கோயில் உள்ள போகவே முடியாத ஆளுங்களையும் கோயில் உள்ள கூட்டுன்னு போயிருக்கிறோம். வேலை கையை கட்டின எஜமானன்றவன உன்னை தூக்கி அந்த துண்டை சும்மா மேல போட வச்சிருக்கிறோம். அவனே உனக்கு போர்வை போட வச்சிருக்கிறோம். எவ்வளவு படிப்புல முன்னேற்றி இருக்கிறோம்.
பொருளாதாரத்தை முன்னேற்றிருக்கோம். ஒரு டிவியை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வீட்டுல போய் உக்காந்து அவஸ்தைப்படுவேன், இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு உனக்கு அவஸ்தைப்படுவேன். எவனோ பணமான உனக்கு வீடும் கட்டி கொடுத்து ஏன் பஞ்சாயத்து போர்டில் இருக்க டிவி அவனை வச்சுதான் சட்டமா இருக்கும். உங்க வீட்டுக்கே ஒரு டிவி கொடுக்குற, நீ தாராளமா கலர் டிவி பாடுறான்றது எவ்வளவு விஷயம். ஜாதியால உனக்கு இத்தனை பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்த, நீ படிச்சுட்டு மேல போடான்றது. சாப்பாடு இல்லையா, சாப்பாடு போடுறன்றது. சாப்பாடு போட்டாதான் ஒருவன். இவர் கேட்டவனே காமராஜர் கேட்ட, ஏடா நான் நிறைய ஸ்கூல் கட்டி விடுறேன், நீ என்னடா இங்க ஆரம்பிக்கிறேன், சாப்பாடு உங்க அப்பம் போடுவானான்னு கேட்டான். அடிய போன, ஏய் நித்யா அவன் சொல்றது கரெக்ட் தான், சாப்பாடு போட்டா ஸ்கூல் போய் தம்பி, கண்டிப்பா போடுவேன், அப்போ சாப்பாடு போடுன்னு அவர் போட்டாரு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து சத்துணவு போட்டாரு. அப்புறம் ஒவ்வொருத்தவங்க முட்டை கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க. இதோ இன்னைக்கு காலைல பசங்க சாப்பிடறது கூட இல்லையா, அப்ப காலைல உணவு போடுறேன். அப்போ இதெல்லாம் அங்க செதுக்கி 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 நம்ம வந்திருக்கிறோம். ஒண்ணுமே இல்லாம நீ வந்து ஒருத்தவங்களுக்கு முட்டு கொடுக்குறன்னா கொடுத்துட்டு போ. அதனால பாதிக்கப்படுறது மறுபடியும் இன்னொருத்தன் வருவான், அவன்கிட்ட மறுபடியும் சண்டை செஞ்சு மறுபடியும் நிக்க வைக்கிறதுக்குள்ள நம்மளை காலி பண்ணிட்டு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.